தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது என்னுடைய 2வது காணொளி. ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி எப்படி இந்த மாதிரி 108 இடங்களை ஜெயிச்சதுங்கிறது ஒரு தியரி. ஓகே, இது எப்படின்னு என் மைண்ட் செட்டில் என் மைண்டில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். மேபி அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் என் மைண்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன், சொல்கிறேன். முதல்ல இந்த டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தராக போய் டிவிகேல ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், மிஸ்டர் ஜோசப் விஜய்ங்கிறவர் வந்து ஒரு சினிமா பிரபலம். ஸோ அவருக்கு மாஸ் ஃபேன்ஸ் இருக்குது. நம்ம அந்த மாஸ் ஃபேனை வச்சு மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ மற்ற தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல மீட்டிங் போடும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஆளை வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியிலலாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அப்படியே வருவாங்க, துட்டுலாம் கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. ஆனால் டிவிகே பொறுத்த வரைக்கும் எஸ், தே ஹாவ் சம் பிளான். ஏன்னா அவங்கள்ட்ட பைசா இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டும் சொன்னான், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது மச்சி அப்படின்னு. ஸோ ஆளை கூப்பிட்டா அந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மக்கள் பாருங்கள், ஒரு இடத்த நம்ம பொய்யா சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதை கட்டமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுதான் உண்மைங்கிறது மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஏன்னா மக்கள் எல்லாரும் இங்கே சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுங்கிறத. இப்போ முந்திலாம் பார்த்திங்கன்னா என்னது பெட்ரூம் விலாகு, என்னுடைய சமையல் விலாகு அப்படின்லாம் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. நம்மளுடைய ப்ரைவசியாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. டான்ஸ் ஆடுறாங்க, இப்போ சமையல் அறையை போய் காட்டுறாங்க. அதுக்கு உண்டான ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், இங்கே நெதர்லாண்ட்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் மீட்டிங் நடக்குது. யார்? டிவிகே மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கை வந்து அவர் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு தியரி. ஓகே, அவங்க பனையூர் ஆஃபீஸில் வந்து தே ஹேட் அ மீட்டிங். இந்த பாருங்கள், நம்ம எல்லோரும் பேசுகிறாங்க, ஆதவ் அர்ஜுன், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, இன்னொன்று அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம எப்படி தலைவரை காட்டுறது? ஸோ நம்ம தலைவர் முதலே வந்துட்டு போயிட்டாருன்னா அங்கே வந்து ஒரு மாஸ் கிடையாது. ஸோ நம்ம தலைவரை லேட்டாக வர சொல்லுவோம். ஆனால் நம்ம முதலையே குரூப்பில் வந்து என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, தலைவர் வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு மெசேஜை பரப்புவோம். ஸோ அப்போ குரூப் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அவங்க துளியும் நினச்சி பார்க்கல ஒரு ஸ்டாம்பேடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க நினைக்கல. மக்கள் எல்லாரும் வருவாங்க, கூட்டமாக இருப்பாங்க, நம்ம மாசை காட்டுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு தாட் அவங்களுக்கு. ஸோ நினச்ச மாதிரியே கூட்டமும் வந்துருச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாருங்கள், ஸ்டாம்பேடு நடந்துருச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து தப்பிக்கணும். ஆட்டோமேட்டிக்காகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தே ஆல்ரெடி செட் த எனிமி அஸ் அ டிஎம்கே அஸ் தியர் ஆப்போசிட். ஸோ அப்போ இதுக்கு இப்போ முழு காரணம் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாங்க. டிஎம்கே, போலீஸ் எல்லாரும் இதுக்கு தான் காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனால் பேக்ரவுண்டில் இவங்க நினச்சது நடந்துருச்சு. தலைவர் லேட்டாக வந்தார், மாசை காட்டியாச்சு. ஸோ அப்போ மைண்டில் எல்லாத்துக்கும் இருக்குது, அப்போ விஜய்க்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ ஒரு மாஸ் இருக்குங்கிறது மக்கள் மனதில் இல்லை, அந்த ஃபேன்ஸ் பேஸ் மைண்ட் செட்டில் அந்த ஒரு இது செட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுனா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ஓட்டு வந்து கவர் பண்ணிடலாம், ஓட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நீ வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னா, நின்றுட்டு பேசணும் அப்படின்னா, யூ ஹவ் டு ஸ்பீக் அ லாட். அதில் நிறைய கருத்து சொல்லணும். சீமான் அண்ணன் மாதிரிலாம் கருத்து நிறைய பேசணும். முல்லை பெரியார்னா பிரச்சனைனா என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்னா என்ன, ஸ்கேமை பற்றி பேசணும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற நிறைய டேட்டாஸை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது.
ஏன்னா இந்த நேரத்தில் ஃபேன் பேஸ் மாத்திரம்தான் இருக்குது. ஏன்னா ஃபேன் பேஸ் வந்து அவன் வந்து அரசியல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் திருப்பி அதுக்கு ஓட்டு போட மாட்டான். ஸோ ஹி வில் சேஞ்ச் எ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அவன் வந்து வேற ஒரு பார்ட்டிக்கு போட்டுட்டு போயிடுவான், எந்த பார்ட்டி நல்ல பார்ட்டியோ அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபேன் பேஸை கட் பண்ணணும் அப்படின்னா நீ ஒன்று என்ன பண்ணணும், ஃபேன் பேஸ் மைண்ட் செட்டில் தான் போய் நிற்கணும். அதனால தான் பாருங்கள், விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வந்து பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த டிஸ்கஷன் என்ன வந்துருச்சு அப்படின்னா, தலைவரே உங்கள் மேலே நிறைய பழி சொல்லு வரும், அனாவசிய வசை பாடுவாங்க, மீம்ஸ் வரும், அது வரும், எல்லாம் வரும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த தடவை 2026 அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதனால தான் எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணலை. இது வந்து ஒரு வகையில் பாசிட்டிவ். ஏன்னா ரியாக்ட் பண்ணலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கோயில் பிரச்சனை வந்ததே, தீபம் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. ஸோ அப்போ ரியாக்ட் பண்ணாதனாலேயே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அது ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஓட்டு கிடைக்காது. ஸோ அதனால் அமைதியாகவே இருந்துருவோம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு தேவை ஐ நீட் டு பிகம் எ சிஎம். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் தான் தெர் இஸ் எ கான்செப்ட் கால்டு பேராசோஷியல் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு சைக்காசிஸ் அனாலிசிஸ் இருக்குது. இது என்ன கான்செப்ட் சொல்லுது அப்படின்னா, ஒரு பாடகருக்கோ இல்லை ஒரு செலிபிரிட்டிக்கோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா they will do a one side love. இதை வந்து இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற கூட்டத்தில் நீ வந்து என்ன கட்டளையிடுறியோ அதுதான் அந்த அவங்க மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால தான் சில பெண்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவருக்கு தங்கச்சியாக இருப்போம், அம்மாவாக இருப்போம், எல்லாம் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இதுதான் மனநிலை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. நீங்கள் நிறைய கான்சர்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், கதறுவாங்க, அழுவாங்க, அவர் டச் பண்ணிட்டாருன்னா கட்டி பிடிச்சிருவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிஸ் பண்ண முடியாது, ஏன்னா தெர் இஸ் எ சோஷியல் பைண்டிங் இருக்குது, சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சோஷியல் ட்ரெண்டு அந்த அனாலிசிஸில் நம்ம கருத்தை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, ஃபேன் பேஸை சொல்லி மாத்திரம்தான் ஓட்டு வாங்க முடியும். ஸோ இதை வச்சு தான் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஈஸியாக இந்த ஃபேன் பேஸை அறுவடை பண்ணிட்டார். இன்னொரு தியரியும் இருக்குது, நான் போன காணொலியிலே நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ரிலீஜியன் பேஸாகவும் ஓட்டு வந்திருக்கும், டான்ஸ் ஆடுறான், அப்படி டான்ஸ் நல்லா ஆடுறாரு, படத்தில் நல்லா நடிக்கிறாருங்கிற ஒரு அந்த இதுலேயும் ஓட்டு விழுந்திருக்கு. குழந்தைகள், இப்போ நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் பையன்கிட்ட கேட்டேன். என் பையன் ஒரு டீனேஜர், அவனுக்கு ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னென்னா, டேய் இப்போ நான் நிற்கிறேன், மிஸ்டர் விஜயும் நிற்கிறாரு, நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா படத்தில் ஈஸிய செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறான், நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு. ஸோ அப்போ டான்ஸ் ஆடுவார்னா இப்போ ஓட்டு போடுவாங்க. எஸ், அப்படி தான் மைண்ட் செட் இருக்குது. இங்கே கருத்துக்கு ஓட்டு கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மிஸ்டர் விஜய் அவர்கள் ஈஸியாக தன்னுடைய ஃபேன் பேஸை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டார். இதில் இன்னொன்று ஃபோன் மார்க்கெட்டிங்கும் நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு, தட் மீன்ஸ் எம்எல்எம் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒருத்தரை இப்போ நான் வந்து ஒரு டிவிகே மெம்பர், எனக்கு ஒரு 10 பேர் தெரியும். நான் அந்த 10 பேரும் கால் பண்ணி, மச்சான் நீ இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட போகிறேன், சப்போஸ் அவர் சொல்கிறார் நான் வந்து என்டிகேக்கு ஓட்டு போகிறேன், டே அந்த கட்சி ஜெயிக்காதடா, தோக்க தான் போகுது, நீ அதுக்கு ஜெயிக்கிற கட்சி எங்களுக்கு போடு. நீ என்ன பண்ணுற, உனக்கு தெரிஞ்சவன்கிட்ட ஃபோன் பண்ணி நீ அவனை கன்வின்ஸ் பண்ணு, இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே 1 to 2, 2 to 4 லைக் கொரோனா மாதிரியே இன்க்ரீஸ் ஆகி அந்த ஃபேன் பேஸை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ சில பேர் ஏதோ வீடியோலாம் நான் பார்த்தேன், என்னென்னா எமோஷ்னல் பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுடைய பேரன் பேத்தி, நாங்கள் அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ இதுதான் இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன் 2026
ஓட்டு பேஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி இந்த ஒரு வழி தான். ஸோ நம்ம அடுத்த காணொளியில் நம்ம அடுத்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.